ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ரொம்ப காருண்ய குணமான யதிராஜர் உலகம் உய்விக்க அவதரித்தவர். அவரை சரணடைஞ்சாக்க ஜனன மரணம் நமக்கு கிடையாது. ஏன்னா திருவடியை ஆசிரியக்கணும். அவரை பற்றியாச்சுன்னா அவர் சரணாகதி கொடுத்து நமக்கு நேர பரமபதமே கிடைக்க வச்சுருவார். அந்த மாதிரி பாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. அவள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழ்ந்த கருத்து இருக்கிறனால யதிராஜர் ரொம்ப ரசித்து கேட்டுன்னு இருந்தார். அந்த பாக்கியத்தை அந்த பெண் பிள்ளை பெற்றாள். இன்றைக்கி அவள் பேச போகிறது 37வது வாக்கியம். இந்த திவ்ய தேசத்தை அடிக்கடி பேசும் பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குல்ல. திருக்கோளூர் பெண் பிள்ளைங்கிறோம். அந்த பெண் பிள்ளை பேர் தெரியல, ஆனால் திருக்கோளூங்கிற பேரை உச்சரிக்கிற அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த 37வது வாக்கியம் என்னன்னா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே. திருக்கட்சி, கட்சினாலே காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்தில் காஞ்சிபூர்ணர் அப்படின்னு ஒருத்தர் வைசிய குலத்தில் மாசி மாதம் மிருகசீஷம் பிறந்தார். இந்த காஞ்சிபூர்ணரோட பேர் தான் பின்னாடி திருக்கட்சி நம்பியார் அப்படி வந்தது. அவர் அவருடைய அப்பா நிறைய பணம் தனம் நிறையா இருக்குது. அவர் என்ன பண்ணார், தன்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு எல்லோரும் சௌக்கியமாக இருங்கோ, அவள் என்ன தொழில் பண்ணுறதோ பண்ணி நல்லா முன்னுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி தனத்தை பிரித்து கொடுத்துட்றார். கொஞ்சம் வருஷம் கழிஞ்சது. எல்லா குழந்தைகளும் மற்ற குழந்தைகள்லாம் நான் இதில் போட்டேன், இவ்வளோ லாபம் கிடச்சிது நம்ம அப்பாட்ட சொல்கிறா. இந்த காஞ்சிபுரம் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்குறா அவப்பா, நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இவர் சொல்கிறார், கலங்கான் திருநகரில் சேம வைப்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது அவருக்கு ஒன்றுமே புரியல. அவள் அப்பாவுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு புரியவே இல்லை. இவர் சொல்கிற, இல்லைப்பா, பூவிருந்த வள்ளியில் ஒரு இடத்த வாங்கி தோட்டம் அமைச்சு புஷ்பங்களை தினமும் எடுத்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு பெருந்தேவி தாயாருக்கும் நான் மாலை கொண்டு கொடுப்பேன். மற்ற தொழிலில் பணம் போட்டால் எப்போவுமே வரும், இல்லை திடீர்னு போயிடும், அழிஞ்சு போயிடும், காணா போயிடும். ஆனால் பகவத் கைங்கரியத்தில் தனத்தை போட்டால் நமக்கு மீளா இன்பமான மோட்சமே கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிற. ஏன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார், பெரிய ஆழ்வார் போன்ற எத்தனையோ மகான்கள் அவள்லாம் கைங்கரியம் மாலா கைங்கரியம் தான் பண்ணான். அதை போல் நானும் இதைத்தான் செஞ்சேன்னாராம். அவப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவர் மட்டும் இப்படி இருக்கார் பற்றியாருன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் பெருமாள் தாயாரும் சொல்கிறார், பெருமாள் தாயாரும் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்கு பிரதிபலனாக என்ன பண்ணணும், பகவானுக்கே நம்ம கைங்கரியம் செய்யணும் அப்படி நினைக்கிறது தான் எவ்வளோ உயர்ந்த விஷயம் இல்லையா. அதை இவர் பண்ணின்னு இருந்தார். இவரோட பேர் தான் திருக்கட்சி நம்பி. காஞ்சிபுரத்துலேயே என்ன பண்ணார், அவர் என்ன பண்ண, டெய்லி பூவிருந்த வள்ளியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வரதராஜ பெருமாளுக்கு இப்படி பார்த்த நம்ம ஏதாவது கைங்கரியம், பூ கைங்கரியம் தவிர வேறு ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமே இப்படி பார்த்துட்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தா இவர் அக்னிலேருந்து வந்தார் இல்லையா வரதராஜ பெருமாள். ஸோ அவர் முகத்தில் வேர்வையை பார்த்தார். உடனே இவர் என்ன பண்ண, விசிறி எடுத்து விசிற ஆரம்பித்தார். பகவான் உடம்பில் கண்ட காஞ்சிபூர்ணர், வேர்வையை பார்த்த காஞ்சிபூர்ணர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். அதாவது விசிறி எடுத்து விசிற ஆரம்பித்தார். பெருமாளுக்கு இவரோட பக்தியை பார்த்து ஒரே ஆச்சரியம். நம்ம அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கோம், நமக்கு வேர்வை வருது, அவர் கண்டுபிடிச்சு இதுக்கு வருத்தப்பட்டு விசிறாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாவம் தான் நம்ம எல்லாருக்கும் தோணணும். அவர் வெறும் பெருமாள் தானே, சிலை தானே, அப்படி இல்லை, அவருக்குள்ளே பகவான் இருக்கார். அதை நம்ம புரிஞ்சுட்டா நம்ம அவர் பார்க்க நமக்கே தெரியும், அவர் நம்மள்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிடுவார். அந்த பாக்கியம் இவருக்கு கிடைச்சது, திருக்கட்சி நம்பியாருக்கு கிடைச்சது. இந்த கலியுகத்தில் அர்ச்சாவத மூர்த்தியாக இருக்கார், எப்படி பேசுவார்லாம் கிடையாது. எத்தனை பக்தர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து பேசியிருக்கார். ராகவேந்திர சுவாமி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், மீரா, சொல்லிகிட்டே போகலாம். பக்த ராமதாஸ், எத்தனை பேர் அவளை பற்றி அனுபவித்து பாடியிருக்கா, அவர் கூடவே அனுபவித்து கேட்டிருக்கார், அவள்கிட்ட பேசியிருக்கார். அந்த பாக்கியத்தை தான் திருக்கட்சி நம்பியாருக்கு கிடைச்சது. இவருக்கு திருக்கட்சி நம்பி சொன்னேன் இல்லையா. நம்பி அப்படின்னா ரெண்டு அர்த்தம். பகவான்கிட்ட நமக்கு பூர்ண பக்தி இருக்குது. ரெண்டாவது, பகவானுக்கு சர்வகுண சம்பந்தன் பேர். அதான் நம்பி அப்படின்னாலே சர்வகுண சம்பந்தன், அதான் குறை ஒன்றும் இல்லாதவன் சொல்கிறாங்க. ஸோ அவரை நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் சரணாகதி அடைஞ்சால் பகவான் நம்மக்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருவாராம். இவர் என்ன பண்ணுவார், தினமும் ராத்திரி பெருமாள் படுக்கிறதுக்கு முன்னாடி
திருக்கச்சி நம்பியார்கிட்ட இன்றைக்கி நிலவரம் என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு பக்தி ஜாஸ்தியாக போயிடுது திருக்கச்சி நம்பியாருக்கு. ஃப்ரெண்ட்ஸு மாதிரி 2 பேரும் பேசிப்பாளாம். அதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சி நம்பியாரை போலே அப்படின்னு. இதுக்கு ஒன்றுக்கும் ஒவ்வொரு இன்சிடெண்ட் சொல்கிறா. ஒரு சமயம் திருக்கச்சி நம்பிய சனி பகவான் சனி தசை படிக்கிறதுக்கு வருஷம் வந்துடுத்து. சனி தசை வர ஆரம்பித்தது. சனீஸ்வரனுக்கோ திருக்கச்சி நம்பியை பிடிக்கணும். ஆனால் இவரோ பெருமாள் பக்தனாக இருக்க. பெருமாள் பக்தனாக இருந்தால் சட்டுன்னு சனி தசை பிடிக்கக்கூட யோசிப்பாராம். என்னடா பண்ணுறது, இவர் நகரவே மாட்டேங்கிறார் பெருமாளை விட்டுன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்கிறார், நீ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோ, நான் உனக்கு சொல்கிறேன், எப்போ நீ இவனை பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாராம். உடனே இவர் நகர்ந்து போயிட்டார். சனீஸ்வரர் பகவான் நகர்ந்து நிற்கிறார். இப்போ திருக்கச்சி நம்பிட்டு அவர் பேசுகிறார், நீ ஒரு 7.5 வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாராம். நம்பி சொல்கிறாராம், அம்மாடியோ 7.5 வருஷம் பிரிஞ்சிருக்கேன், என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிறாராம். ஆனால் புரியல, எதுக்கு இப்படியே நான் பிரியணும், எதுக்கு உங்களை வச்சு நான் பிரிஞ்சிருக்கணும், அவருக்கு புரியவே இல்லை. ஆனால் பகவான் எதுவும் சொல்லலை. சரி 7.5 மாதம் பிரிஞ்சிருக்கியா அப்படிங்கிறாராம். முடியவே முடியாது அப்படின்னாராம். சரி 7.5 வாரம் அப்படின்ட்டாராம். அதுக்கும் 7.5 நாள், அதுவும் முடியாதுன்ட்டாராம். ஏன் இப்படி திரும்ப திரும்ப என்னை உன்னை விட்டு பிரிய சொல்கிறேன், என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிறாராம். சரி நீ 7.5 நாளையாவது என்னை பிரிஞ்சு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னாராம். இவ்வளோ வற்புறுத்தி கேட்டவுடனே சரி இப்போ எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார், பட் இவ்வளோ பகவான் சொல்கிறாரே, சரி நான் 7 நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்றாராம். உடனே என்ன பண்ணார், ஓகேன்னு சனீஸ்வர பகவானை இனிமேல் 7 நாள் நீ பிடிச்சிக்கலான்னு கண்ணை காமிச்சுட்டு உடனே அவர் தன் லீலையை தான் காமிச்சிருவார் பகவான். என்ன பண்ணார், தன்னோட மாலையை அப்படியே மறைச்சுன்றார், காணா போன மாதிரி. மறுநாள் எல்லோரும் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவா இல்லையா, பார்த்தா அந்த மாலையை காணும். என்னடா அது கொண்டு ராஜாட்ட போய் புகார் சொல்கிறா. ராஜா சொல்கிற, யார் ராத்திரி இங்கே இருந்தா கடைசியா அப்படின்னார். இதில் என்ன சந்தேகம், தினம் இருக்கிறதே திருக்கச்சி நம்பி தான், அவர் தான் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணி கடைசி வரைக்கும் இங்கேயே இருப்பார் அப்படிங்கிறா. ஒன்றுமே விசாரிக்கல ராஜா. அப்போ இவன் தான் எடுத்துருக்கணும்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போட்டுறான். இவர் ஒன்றுமே கவலைப்படல. இதான் 7 சனி படுத்தும் பாடு, ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுக்குமே. ஆனால் இவர் அதுக்காகலாம் கவலைப்படலை. இவருக்கு ஒன்றும் புரியவும் இல்லை, எதுக்காக நம்ம ஜெயிலில் போடுற, இவர்கிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை. அதனால் இவருக்கு எதுவுமே புரியல. ஆனாலும் இதுவும் பகவான் சங்கல்பம் அப்படின்னு நினச்சி அப்போ கூட அவர் கதறாமல் வரதா வரதா வரதான்னு வரதா ஜபமே பண்ணின்னு இருக்கார். ஆச்சு 7.5 நாழிகை முடிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணார் பெருமாள், ராஜாவோட கனவில் தான் மறைச்சி வச்சுருந்த மாலையை காமிச்சு, ஒன்றும் இல்லை, நான் தான் இந்த மாதிரி சனி பகவான் பிடிக்கணும்னு சொன்னதுனால 7.5 நாள் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் மன்னன்ட்ட சொல்ல உடனே மன்னர் தான் பண்ண அபச்சாரத்துக்கு திருக்கச்சி நம்பிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுடுறார். இவர் எதுக்கும் கவலைப்படல, நேராக ஓடி வரார். பெருமாள் காரடியில் விழுந்து, ஓ இதான் உன்னோட இதுவா, இதுக்கு தான் நீ என்னை பண்ணியா அப்படிங்க, நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், ஆனால் உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். இந்த 7 நிமிஷம் 7.5 நாழி தாண்டி என்னை நீ கூப்பிடாமல் இருந்த, நான் உயிரையே விட்டுருப்பேன் அப்படின்னு கதறினாராம் பெருமாள்கிட்ட. பெருமாள் எங்கேயான்னு கை விட்டுடுவாரா பக்தனை, அதான் அவரோட காருண்யமாச்சே. அதனால் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அவர் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சி நம்பியாரை போலே அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் சொல்கிறா. இப்போ அடுத்த இன்சிடெண்ட் சொல்கிறா. ராமானுஜர் மனசில் ஒரு தடவை திருக்கச்சி நம்பியாரை ராமானுஜர் சந்திக்கிறார். ஏன்னா அவர் சின்ன வயசில் யாதவ பிரகாஷர் மூலமாக போய் தொலைஞ்சு போயிட்டு வழி தெரியாமல் வேடுவன்னா பெருமாள் தாயாரே இவரை கூட்டின்னு வந்தார் இல்லையா காஞ்சிபுரத்துக்கு. அவருக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னே தெரியல. அப்புறம் கண்டுபிடிச்சிடுற காஞ்சிபுரம்னு. நேராக பெருமாள்கிட்ட போய் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு மனசில் நினச்சிக்கிறார். அப்போ பார்த்தா திருக்கச்சி அப்போ தான் மீட் பண்ணுறார். திருக்கச்சி நம்பிக்கை இவர் யாருன்னெலாம் தெரியாது, இவரோட மகிமையெல்லாம் தெரியாது, சின்ன பையன்தான். அப்போ அவர் வேதம் கற்றுன்னு இருந்த டைம். அப்போ இவர் சொல்கிறார், எனக்கும் நீங்கள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுற மாதிரி நீங்கள் பெருமாள்கிட்ட கேட்டு எனக்கும் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண கொடுங்கோளேன் அப்படின்னு கேட்குறார். நான் ராமானுஜர் திருக்கச்சி நம்பிட்டேன். இவர் கேட்டுட்டு பெருமாள்கிட்ட கேட்டுட்டு பெருமாள் சொல்கிறார், இவர் தான் எனக்கு தண்ணி கொண்டு கொடுக்கணும்னு போனார், சாலக்கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு டெய்லி தீர்த்த கைங்கரியம் பண்ணட்டுமே அப்படின்னு பெருமாள் உத்தரவு கொடுத்துட்றார். அந்த தீர்த்த கைங்கரியத்தை அவர் பண்ணின்னு இருக்கார். ஸோ அந்த ராமானுஜர்கிட்ட இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அவர் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலேன்னு.
அது மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்லி சொல்லி அவள் சொல்கிறா, அந்த பாக்கியம் எனக்கு இருந்ததா, அந்த பாக்கியம் எனக்கு இருந்ததான்னு சொல்கிறா. திருக்கச்சி நம்பி மூலமாக தான் நம்பெருமாள் வந்து நம்பெருமானாருக்கு, அதாவது ராமானுஜருக்கு தேவபெருமாள் 6 வார்த்தைகள் அருளினர். அகமேவ பரதத்துவம், தர்ஷனம் வேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாத், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசேன முக்தி சியாத், பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயே. அவர் சொல்கிறார், நான் தான் ஒரே தான் கடவுள், 2 ஆத்மா, எல்லாம் அது விவரித்து சொல்லி தான் அவர் மனசில் சந்தேகம் எல்லாத்தையும் விவரிக்க சொல்கிறார். அது இப்போ நமக்கு டைம் இல்லை, நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் சொல்கிறார், இந்த 6 வார்த்தை அவர் மனசுக்குள்ளே இருக்குது, நீ போய் சொல்லுன்னு யார்கிட்ட சொல்கிறார்? திருக்கச்சி நம்பிட்ட ராமானுஜர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறார். திருக்கச்சி நம்பியாருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் எதுவுமே மனசில் இருக்கிறது என்ன இருக்குன்னு சொல்லலை, நானும் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் உன்னோட கருணை யாரையும் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதா? சரி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இதை வந்து ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறார். ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்லி சொல்லி இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலேன்னு. ஒரு தடவை ராமானுஜர் வந்து திருக்கச்சி நம்பியாரே ஆச்சாரியனா வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி என்ன நீங்கள் வந்து எனக்கு குருவா ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் வைஷ்யன், நீங்கள் பிராமண குலம், வர்ணாசிரம தர்ம பிரகாரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியாக வராது அப்படிங்கிறார். இவருக்கா திருக்கச்சி நம்பியார்கிட்ட இந்த அனுகிரகம் வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி என்ன பண்ண, சரி கிரகத்துக்கு ஒரு நாள் சாப்பிட வரணும்னு சொல்லி ஒரு நாள் பிளான் பண்ணி வர சொல்கிறா. அவருடைய மனைவி சமைச்சு வச்சுட்றா. இவர் எல்லாம் தன்னோட காலம்பர அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் அவரை கூட்டுன்னு வரலாம் போகிறார். அவரை வந்து இவர் ஒரு வழியாக போகிறார், அவர் வேறு வழியாக இவாத்துக்கு வந்து அவருடைய மனைவி என்ன பண்ணுறா, திண்ணையில் உட்கார வச்சு பரிமாறுறா. இவர் சாப்பிட்டு முடிச்சார். இவர் ஒன்றும் அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாள். பிராமணா உள்ளே விடமாட்டான்னு அவள் வந்து அந்த வர்ணாசிரம தர்ம பிரகாரம் வளர்ந்த பொண்ணு. ஸோ அவள் பண்ண தப்பு இல்லை, பட் இதெல்லாம் ஒரு காரணமாக அமையிறது, அவ்வளவுதான். அவர் என்ன பண்ண, இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர், அவரோட உச்சிஷ்டத்தை நமக்கு கிடைக்கணுங்கிற பாக்கியம் வேணும்ன்ட்டு திரும்பி வரார். அதுக்குள்ளே மனைவி வந்து அந்த இலையை எடுத்துகிட்டு குளிச்சுட்டே வந்துடுறா. இவருக்கு ரொம்ப கோபம். இதுவும் பகவானோட லீலை தான். ஏன்னா இவர் வந்து கிரகாஸ்திரனாக இருக்கிறதுக்காக வரலையே, அவர் வந்தது என்ன, உலகத்தை உய்விக்க, எல்லாருக்கும் நல்வழிப்படுத்த. ஸோ உலகத்துக்காக பிறந்தவராச்சே. ஸோ இதை ஒரு சாக்காக வச்சுட்டு தான் அவர் வந்து சந்நியாச ஆசிரமத்தை நாடி போக ஆரம்பிச்சு விட்றார். அவர் இதனால் ஒவ்வொரு கைங்கரியமும் இவ்வளவு அனுபவித்து திருக்கச்சி நம்பியாரோட அனுபவித்தவர் ராமானுஜர். அவர்கிட்ட இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலேன்னு. அதனால் நம்ம அவதாரம் எடுத்தது ராமானுஜர் ஆதிசேஷனாக இருந்து வந்தவர்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்டையே இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, இந்த பாக்கியம் எனக்கு இல்லையே, நான் இதுக்கூண்டு கஷ்டத்துக்கே ஊரை விட்டு போகிறேன், ஏன் நானும் கைங்கரியம் பண்ணிட்டு இங்கே வைத்தமானி பெருமாள்கிட்ட இருக்கக்கூடாதா, அது தோணலையே அப்படின்னு தான். எவ்வளோ 7.5 வருஷ சனி கூட எவ்வளோ நிமிஷமாக ஒரு துன்பத்தை போக்கிட்டார். அப்படி இருக்கும்போது என் துன்பமெல்லாம் என்ன பெரிய விஷயமா, அது எனக்கு பக்தி வரலையேன்னு தான் அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் எந்த கஷ்டம் வந்தாலும் பகவத் கைங்கரியத்தை விடக்கூடாது. பகவான் நம்மளை காப்பாற்றாமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற திருட நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.